ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போட்டு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவரவு அதிகரிக்க எளிமையான தாந்திரிக பரிகாரம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது பணம் அதிகரிக்க எளிமையான பரிகாரம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரு அப்படின்னாலே பெரும் பணம், அதாவது பெருகக்கூடியது. அதாவது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியை குரு பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பணம் உங்களுக்கு பெருகணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவோட காரகத்துவத்தோட உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா தினசரி வருமானம், மாத வருமானம். அந்த தினசரி வருமானம், மாத வருமானம் நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா நாம் பார்த்திங்கன்னா சுக்கிரத்தோட காரகத்துவத்தோட உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு மாத வருமானம், தினசரி வருமானம் அதிகரிக்கும். இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து நம்ம உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு பண வரவு அதிகரிக்கும். எந்த மாதிரி உணவு வகைகளை எந்த நாளில் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குரு அப்படின்னாலே பணத்தை பெருக்கக்கூடியவர். அதனால் பார்த்திங்கன்னா குரு அப்படின்னால நெய். அதனால் நெய் வியாழக்கிழமை நாளில் நம்ம சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிடும்போது நமக்கு பணம் அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு உண்டான பழம் பார்த்திங்கன்னா, அதாவது நெல்லிக்காய். நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் நெல்லிக்காய் சாப்பிடும்போது தினசரி வருமானம், மாத வருமானம் அதிகரிக்கும். இப்போ இரண்டுமே சேர்த்து நம்ம சாப்பிடும்போது, அதாவது தேன் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு, நெல்லிக்காய் அப்படின்னாலே சுக்கிரன். அதனால் பார்த்திங்கன்னா தேன் நெல்லிக்காய் நீங்கள் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் தேன் நெல்லிக்காய் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப செலவுலாம் ரொம்ப இல்லை, இது ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பணம் தட்டுப்பாடு வருது, ஒரு ஜோசியரை பார்த்து நான் அதுக்கு பரிகாரம் சொல்லணும், செய்யணும், ஒரு கோயிலுக்கு போகணும், நேரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிறத இல்லை. நீங்கள் இந்த மாதிரி உணவு வகைகளில் இந்த நாளில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிக்கும். ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.